ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மையப்படுவதாக இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருப்பதில் எனக்கு மிக சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சபையாருக்கும் விசேஷமாக மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்டியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கொரோனாக்கு முன்பாகவோ பின்பாகவோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் கிறிஸ்டி கிட்ட. ஒரு சில காரியங்களை பேசிவிட்டு, உங்க சபையில நீங்க என்ன யார் செய்தி கொடுத்தது, என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்ப சொல்லுவாங்க, இவரு இந்த சகோதரர் செய்தி கொடுத்தாரு, என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி விசாரித்து இந்த நிலைமையில இன்னைக்கு கிறிஸ்டி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையின் சரீரமாகிய அங்கத்துல இணைக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாக இந்த கோவை புதூர் சபைக்கும் குன்னூர் சபைக்கும் பல காலங்களாக இல்லையா உறவு இருக்கிறது. பல காலங்களாக உறவு இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அதுதான் தேவநாமம் தொடர்ந்து மையப்படுவதாக. இந்த நாளில நாம் தேவனுடைய செய்திக்காக போகும் பொழுது போகலாம். ஆரம்பமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த பரிச்சயமான வசனம்தான். ஆனா இங்க இது பேதுரு எழுதுகிறார் இல்லையா? விசேஷமாக நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. திரும்ப சொல்றேன், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நீங்கள் வளரும்படி. அப்போ வளர்ச்சியை விரும்பாதவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? நான் வளரணும், நான் வளரவே கூடாது, எனக்கு எந்த ஒரு ப்ரோக்ரஸும் தேவை கிடையாது, நான் இருந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே விருப்பப்பட மாட்டோம். அப்போ வளர்ச்சி growth நமக்கு அவசியம், நாம் விரும்புவோம். எல்லாமே அதுதான். இப்போ நம்ம ஒரு மரத்தை ஒரு செடியை பார்க்குறோம், அது வளருது. ஒரு ஸ்கூலை பார்க்குறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அது. ஒரு காலேஜை பார்க்குறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அது. அப்போ எல்லாமே ஒரு கம்பெனியை பார்க்குறோம், நம்முடைய தொழிலில் பார்க்குறோம், நம்முடைய படிப்புல பார்க்குறோம், நம்முடைய குடும்பத்துல பார்க்குறோம். அப்போ எதுவுமே என்ன செய்யணும், வளர்ச்சி அவசியமா இருக்குது. நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன செய்யுது, என்ன சொன்னால் வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். பிறந்தோம், குழந்தை பிறந்தாச்சு, நான் ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன், அவ்வளவுதான். என்னிடத்துல வளர்ச்சி தேவையில்லை, நான் வளர விரும்பவில்லைன்னு சொல்லவே கூடாது. அப்போ ஆண்டோட வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி, நான் வளரும்படி, விசுவாசிகள் வளரும்படி, ரட்சிக்கப்பட்டவர்கள் வளரும்படி என்ன செய்யணுமா, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்ன செய்யணுமா, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பாருங்க, ஆண்டு வசனம் என்ன சொல்லுகிறது, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். ஞானப்பால் என்னது, ஆண்டுடைய வசனம். ஞானப்பால் என்னது, ஆண்டருடைய வசனம். இந்த வசனத்துல என்ன இல்ல, களங்கம் இல்ல. அதுல என்ன செய்யலாம், அவங்க ஏதாச்சும் ஒரு நம்ம உடலுக்கு தீமை விளக்கக்கூடிய மருந்தையோ அல்லது கலப்படமோ என்ன செய்யல, வசனத்துல இல்லவே இல்லை. நம்ம குடிக்கிற பால்ல இல்லையா, நம்ம பசு என்ன சொல்றோம், மாட்டுப்பால் வாங்கி குடிக்கிறோம், பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறோம். அதுல என்ன செய்யறாங்க, கலப்படத்தை கலந்து நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்யறாங்க, கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை கலக்குறாங்க. ஆனா வசனமாகிய இந்த ஞான பாலில் என்ன இல்லை, நீங்க வாசிக்கும் பொழுது களங்கம் இல்லை. அதுல என்ன, நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு கலப்படம் இல்லாததான் ஆண்டவருடைய வசனம். அதனால அருமையான பிள்ளைகளே, நாம் என்ன செய்யும், வளரக்கூடியதா இருக்கும். அப்ப வளர்ச்சி வேணா என்ன தேவை, வளர்ச்சிக்கு என்ன தேவை, விசுவாச பிள்ளைகள் வளர்ச்சிக்கு என்ன தேவை, ஆண்டவருடைய வசனம் தான். இங்கதான் போட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வசனம் தான். ஏன்னா வாஞ்சையா இருங்கள், வசனத்தின் மீது வாஞ்சையாய் இருங்கள் இல்லையா. செடி கொடி மரம் வளரணும்னா தண்ணி ஊத்துறோம்,
நமக்கு வீட்டு கார்டன்ல பூச்செடி வளர்ந்தா தண்ணி ஊத்துறோம், எருவு போடுறோம், வெயில்ல வைக்கிறோம், அது வியாதி வராம பார்த்துக்கிறோம். மாடு வந்து என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்து போடக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம். வளரணும்னு சொல்லிட்டு பூ வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இலை விடலையே, பூ வைக்கலையே, எதுவும் ஆச்சு இதுக்கு என்று சொல்லி நம்ம என்ன செய்றோம், வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். அதுல ஏதாச்சும் கனியை எதிர்பார்க்கிறோம், பூவை எதிர்பார்க்கிறோம். அப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இவன் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபையில சேர்க்கப்பட்டாச்சு, அதாவது என்னுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டாச்சு. ஆனா இங்கே வளர்ச்சி, இங்கே வளர்ச்சி, வளர்ச்சியிலே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ அருமையான பிள்ளைகளே, இங்க வாசிக்கப்படுது குழந்தைகளை போல, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அதை நீங்க சிந்திக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது, இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அந்த தாய்ப்பால அந்த குழந்தை எப்படி குடிக்குது, யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா குழந்தைக்கு? இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது, ஜஸ்ட் இப்பதான் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, முதல்ல தாய்ப்பால் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் குடிக்காதவங்க யாராச்சும் இருக்கிறோமா? குடிச்சதுனால தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அது சரீர வளர்ச்சி. தாய்ப்பால் குடிச்சதுனால தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஆனா திருவசனமாக ஞானப்பாலின் பாலாக வசனத்தை நாம படிச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தா நம்ம என்ன செய்யணும், ஆவிக்கிற வளர்ச்சி நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த குழந்தை, இப்ப பிறந்த குழந்தை என்ன செய்கிறது, இந்த தாய்ப்பாலை எப்படி குடிக்கிறது தெரியுமா? வாஞ்சையா குடிக்கிறது. எதற்காக? வளர்ச்சிக்காக. எதற்காக? ஆரோக்கியத்துக்காக. எதற்காக? வளரணும், எனக்கு உடம்பு, உடல் என்ன செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி அந்த தாய்ப்பாலை இப்ப பிறந்த குழந்தை குடிக்கிறது. அதுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன தெரியும்? பால் மட்டும் குடிக்க தெரியும். நீங்க பால் டப்பால் வச்சு கொடுத்தாலும் சரி, தாய்ப்பால் தாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அந்த பாலை அது என்ன செய்யும், அந்த வாஞ்சையா குடிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டு வசனத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல யார் தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. இல்லையா? தாகமா இருக்கிற காலத்துல, பசியா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், தாகத்துக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, பசியா இருக்கிறது, இப்பொழுது சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் கிடைக்குமா என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சை எது மேல இருக்கிறது? ஆண்டுடைய வசனத்தின் மேல இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறார் இங்க பேதுரு எழுதுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சிந்திக்க வேண்டியது, இங்க நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைக்கு போல நம்முடைய ஆவிக்கிற வளர்ச்சியை நம்ம என்ன செய்வோம், கணக்கிட்டு பார்ப்போம், அல்லது அளவிட்டு பார்ப்போம். இல்லையா? நம்முடைய ஆவிக்கிற வளர்ச்சியை நம்ம கணக்கிட்டு பார்ப்போம். அதாவது இப்போ குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா, 3 வயசு வரைக்கும் குழந்தைகள், 3 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் 12, 13 வயசுலேயே வாலிபர்களாக மாறி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்கள், குடும்ப செல்லாக மாறி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுகிறது, வயோதிகர்களாக இருக்கிறார்கள். அப்போ குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், அடுத்தது வயோதிகர் நிலைமையில என்ன செய்யப்படுகிறார்கள், மனிதர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன செய்யப்படுகிறார்கள், இந்த பூமியை விட்டு மாற்றப்படுகிறார்கள். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில சேர்க்கப்பட்டு கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன். ஆனா அருமையான பிள்ளைகளே, என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அதாவது குழந்தை 1 வயசுல இருந்து அதை பிறந்திலிருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தை, குழந்தையை போல என்னுடைய வளர்ச்சி இருக்கிறதா? அல்லது சிறுவர்கள் 4 வயசுல இருந்து 11, 12 வயசுக்கு சிறுவர்கள், அந்த நிலைமையில என்னுடைய வளர்ச்சி இருக்கிறதா? அல்லது வாலிபர்கள் 13 30 வரைக்கும் அந்த நிலைமையில என்னுடைய வளர்ச்சி இருக்கிறதா? அல்லது 13 30 வயசுல இருந்து என்னுடைய நான் மறிக்கிற வரைக்கும் அந்த நிலைமையில என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? சரீரத்துல வளர்ந்துட்டோம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு காலம் மட்டும் இருக்கு சரீர வளர்ச்சி, அதுக்கப்புறம் வளர்ச்சி இல்லை. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆண்டவர் என்ன செய்யல, ஒரு முடிவு வைக்கல. இது வரைக்கும் தான் நீங்க வளரணும் இல்லையா? ஒரு ஸ்கேலோ ஒரு டேப் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம என்ன செய்வோம், அளந்து பார்ப்போம். எந்த சரீர அளவை நீங்க அளந்து பார்த்துக்கலாம், உங்களுடைய சரீரை நீங்க அளந்து பார்க்கலாம், 5 அடி 4 அடி 6 அடி. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு, எவ்வளவு உயரம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் இன்னும் குழந்தை பருவத்திலே இருக்கிறேனா? பிறந்ததுல இருந்து 3 வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி தான் எனக்கு இருக்கிறதா? இல்ல பிரதர், அப்படி இல்லை, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்,
அதாவது சிறுவர் 6 வயசுல 3 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் நான் அந்த நிலைமையில நான் வளர்ந்துருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். அதுவும் நல்லதுதான். இல்ல பிரதர், அதை விட நான் அதிகமா வளர்ந்திருக்கிறேன் ஆவிக்கிற நிலைமையில. எப்படி வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்னிடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறமாக இல்ல பிரதர், என்னுடைய வளர்ச்சி முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் சந்தோஷம் தான். அந்த முதிர்ச்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கதான் என்ன செய்யப்படும்? கனிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஒரு மரம் கனி கொடுக்கிறது. அந்த கனி மரத்துக்கு பயனா இருக்குதா, நமக்கு பயனா இருக்குதா? நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த கனியை எடுத்து சாப்பிட்டு பயனடையும். ஆனா கனி கொடுக்கிறது யாரு? மரம். ஒருவேளை நம்ம மரத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மரம் கனி கொடுக்கிறது. அதனுடைய பழம், அதனுடைய கனியை நாம் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். நாம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ நாம் கனி கொடுக்கிறது யாருக்காக? நாம் வளர்கிறது யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக. அதே நேரத்துல என்னுடைய வளர்ச்சி யாருக்காக? சக விசுவாச பிள்ளைகளுக்காக இல்லையா? என்னுடைய சாட்சி யாருக்காக? விசுவாச பிள்ளைகளுக்காக, ஆண்டவருக்காக. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசி, ஒரு புதிதாய் பிறந்த விசுவாசி, ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசி என்ன செய்ய வேண்டியது? வளரணும். அவள் வளரணும்னா என்ன செய்யணும்? இந்த புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்கிறது? இந்த தாய்ப்பால் மேல எவ்வளவு வாஞ்சியாய் குடிக்கிறது இல்லையா? 6 மாசம், 9 மாசம், 11 மாசம், 12 மாசம், 2 வருஷம், 3 வருஷம் வரைக்கும் என்ன செய்யுது? இன்னைக்கு இல்ல, இப்பெல்லாம் காலம் மாறிவிட்டது. 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள் குடித்து வளர்ந்தவர்கள் உண்டு. அவங்க அப்படி வளர்ந்தவங்க இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? 100, 90, 80 வயசானாலும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தாய்ப்பால் என்ன இருந்தது? களங்கம் இல்லை, அதுல எந்த விதமான கலப்படம் இல்லாமல் இருந்தது. நல்ல ஆரோக்கியமாக நாம் இருந்தோம். இன்னைக்கு எவ்வளவு பொருள் இல்லையா? நம்ம சாப்பிட்டு இருக்கிற எல்லா பொருளும் என்ன செய்யப்படுகிறது? கலப்படம் இருக்கிறதுனால நம் சரீரம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம சீக்கிரத்தில் வியாதிப்படுறோம். ஆனா ஆவிக்குரிய நிலைமையில நாம் என்ன செய்யக்கூடாது? வியாதிப்படவே கூடாது என்று சொல்லிதான் என்ன செய்யறார் ஆண்டவர்? களங்கமில்லாத ஞானப்பாலன் மேல் வாஞ்சியா இருங்கள். வளர்ச்சிக்கு வசனம் தான் தேவை. அது எல்லாமே வேற ஒண்ணுமே இல்லை. அது எல்லாமே வேற ஒண்ணுமே இல்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன செய்யறாரு? இதை அவர் பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் அடுத்த பகுதி பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம், அதுல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கலாம். ஆமா, 14 பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல், குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உண்மையை சொல்வார்கள், களங்கம் இல்லாதவர்கள், ஏமாற்ற மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், அதே நேரத்தில் சீக்கிரத்தில் ஏமாற்றப்படுவார்கள். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ஏமாற்றப்படுவார்கள். சீக்கிரம் அந்த பிள்ளைங்களை நம்ம ஏமாத்திடலாம். ஒரு 4 வயசு பையனோ 5 வயசு பையனோ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், நீ வானா வருவான். அப்போ இனி அதான் சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல். எப்போ? விசுவாச பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாச்சு, சபைகள் இத்தனை வருஷம் ஆர்டருக்காக இருக்கிறேன், இனியும் நான் என்ன செய்யறேன்? குழந்தை போல இருக்கிறேன், குழந்தை போல பேசுறேன், குழந்தை போல நடக்கிறேன், குழந்தை போல போறேன், வரேன், கோபம் வருது, ஏமாத்துறேன், அழுகிறேன், அடம் பிடிக்கிறேன். இனி இல்லாமல் என்ன சொல்றாரு 15ல, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இன்னைக்கு மனப்பரவசம் என்ன சொன்னாங்க? ஆண்டவர் என்ற ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவர்கள் அன்பு கூறுகிறேன். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. நாம் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் சர்ச்சைக்கு வந்தேன்? இன்னைக்கு சபைக்கு நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எதன் அடிப்படையில நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன்?
ஓகே. அன்பு நிமித்தம் நான் ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிறேன்? ஆராதிக்க சபைக்கு வந்திருக்கிறேன். முதல்ல அன்பு தான். அதுக்கப்புறம் கட்டளை, அதுக்கப்புறம் சட்டம் திட்டம் எல்லாம் முதல்ல அப்புறம் தான். முதல்ல அன்பின் நிமித்தம் ஆண்டவர் என்னை அதிகமா நேசித்தார். அதிகமா என்னை ஆண்டவர் நேசித்தார். எனக்காக அந்த சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்திருக்கிறார். நரகத்துக்கு போக வேண்டிய நான், அழிந்து போக வேண்டிய நான், கெட்டு போக வேண்டிய நான் என்ன செய்யப்படுகிறேன்? காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் அவருடைய அன்பு. என் மேல அளவில்லாமல் அன்பு காண்பித்தார். அதனால என்ன செய்கிறேன்? அந்த அன்பை காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன். கர்த்தருடைய சபைக்கு வந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சபையிலே நாம் எல்லா விசுவாச பிள்ளை இருக்கிறேன், சாட்சியா இருக்கிறேன். சபையில மட்டுமல்ல, வெளியிலும் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்காக நான் சாட்சி இருக்கிறேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதனால இந்த வசனத்தை நான் படிக்க மாட்டேன், அவரு சாட்சி இல்லாதனால நானும் சாட்சி இல்லாம போவேன் என்று சொல்லி அல்ல. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். யாரையும் பார்க்காதீங்க. விசுவாச பிள்ளைங்களை அவங்க சாட்சி பாருங்க, அவங்க வாழ்க்கையை பாருங்க. அதனால அவங்க சரியில்லை, அவங்க சொல்லல சரியில்லை, செயல சரியில்லை, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்று சொல்லி அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, விழுந்து போகாதீங்க. ஆண்டவர் நிமித்தம் உங்களை ரட்சித்தது ஆண்டவர். ஆண்டோட அன்பு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றாரு? அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அன்புடன் ஆண்டவர் நேசிங்க. ஆண்டவர் உங்க எவ்வளவு நேசிக்கிறாரு அதை விலைக்கு சொல்ல முடியுமா? உங்களால சொல்லவே முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற வாழ்நாள் வரைக்கும் எத்தனை நாள் நம்ம வாழ போறோம்? எத்தனை வருஷம் வாழ போறோம்? நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் இருப்பேன் யாராச்சும் சொல்ல முடியுமா? நாளைக்கு நான் இதே நேரத்துல நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா தப்பு. ஏன் நமக்கு கேரண்டி இல்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மில் அன்பு வைத்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? அன்புடன் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வசனத்தை கை கொண்டால் அங்கு வளர்ச்சி காணப்படுகிறது. வளர்ச்சி, குரோத், விரிவாக்கம் அல்லது என்ன செய்யுது? இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. மற்ற விசுவாச பிள்ளைகளுக்கு அது சாட்சியாக இருக்கிறது. அப்போ வளர்ச்சி அவசியம் என்பதை ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். அடுத்தது இங்கு வாசிக்கும் பொழுது, பரிந்து பார்க்கும் பொழுது, சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். ஓகேவா? அப்போ வளருவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன ஏற்படுத்தியிருக்கிறார்? சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். சபையை இல்ல உங்களை நம்மளை சேர்த்திருக்கிறார். சபையாக சரீரத்தில் ஆண்டவராக தேவன் நம்மளை சேர்த்திருக்கிறார். அப்படி இல்லையா? அப்படி செய்தார். எப்படி? நாம் வளர்களாக இருக்கும்படி, நாம் வளரும்படி ஆண்டவர் என்ன செய்தார்? சபையில நம்மளை சேர்த்திருக்கிறார். சபை இல்லாம வளர முடியுமா? ஒரு விசுவாசி சபை இல்லாம வளர முடியாது. அப்ப சபை வளர்ச்சிக்கு தேவை. சபையில என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், என்னென்ன காரியங்கள், என்ன ஊழியர்கள் சபையில் நடக்கிறது நாம் கலந்து கொள்ளும் பொழுது, இன்னைக்கு சபையில எபிரேயர் 10:25 வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அநேகர் வந்து சபை கூடி வருகிறதுல என்ன செய்யறோம்? நம்ம உதாசீனப்படுத்துகிறோம், விட்டு விடுகிறோம். இன்னைக்கு சபைக்கு போனா என்ன பிரதர்? அந்த பிரதர் பார்த்துக்குவாரு, அவர் ஜெபம் பண்ணுவாரு. நான் போல என்ன பிரதர்? அவர் பார்த்துக்குவாரு. அப்போ இதை நம்ம என்ன செய்யறோம்? உதாசீனப்படுத்துகிறோம். அதன் முக்கியத்துவத்தை உணராமல், முக்கியத்துவத்தை கூடி வருகிறதுல முக்கியத்துவத்தை உணராமல் நம்ம என்ன செய்கிறோம்? அதை விட்டு விடுகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம். இது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை, ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அப்போ சபையில என்ன சொல்லப்படுகிறது? இங்கு சத்தியம் சொல்லப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது, பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது, நாம் வளருவதற்கு ஏதுவான வசனங்கள் சொல்லப்படுகிறது, நாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான வசனங்கள் சொல்லப்படுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுகிறோம் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுகிறோம் இல்லையா? கை கொடுத்து பேசுகிறோம், பிரைஸ்லாட் சொல்லுகிறோம் இல்லையா? உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகம், என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் இல்லையா? ஒரு வயதான சகோதரன், ஒரு வயதான அங்கிள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு உற்சாகம். நானும் சபைக்கு போகணும், நானும் அவரை போல ஜெபிக்கணும், நானும் அவரை போல வாழணும், அவருக்காக சாட்சியம் இருக்கணும் என்று சொல்லி உற்சாகம் மாட்டேங்கிறேன். அதனால ஆண்டவர் நான் பின்பற்றுகிறேன், அதனால ஆண்டவர் நான் பின்பற்றுகிறேன். அப்படி நான் அப்படி என்ன செய்யறேன்? அந்த நேரம் நான் ஆண்டவருக்காக வளருகிறேன். அப்போ ஐக்கியம், சபை என்ன செய்யப்படுகிறது? ஐக்கியப்பட வேண்டும். சபையில என்ன செய்கிறது? வளர்ச்சி காணப்படுகிறது. அப்ப சபை இல்லாம என்ன செய்ய முடியாது? ஒரு விசுவாசி வளர முடியாது. அவங்க வாழ்க்கையில கனி இருக்காது.
அல்லது பூவும் இருக்காது, அல்லது இலையும் இருக்காது, அல்லது அந்த என்ன சொல்றது செடியிலையோ அந்த கொடியிலையோ அந்த மரத்துல இலையும் இருக்காது. அப்போ தனித்திருந்து எதையும் நம்மளால செய்ய முடியாது. வேணா நீங்க விசுவாசத்துல இருந்துக்கலாம், ஆனா பரலோகத்தில் வரும்போது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. பரலோகம் வந்துருவீங்க. அதனால வளர்ச்சி அவசியம். அதனால சபையில ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அப்ப இங்க வாசிக்கிறபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும், தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும். தலைதான் என்ன செய்கிறது? நாம் பார்க்கறது தலைதான் சொல்லுது, பேசுறது தலைதான் சொல்லுது. அப்புறம் என்ன பேசுறேன்றது தலைதான் எனக்கு சொல்லுது. கையை நீட்டணுமா நீட்டக்கூடாது, காலை நீட்டணுமா நீட்டக்கூடாது. அப்ப தலை என்ன செய்கிறது? எனக்கு கட்டளை கொடுக்கிறது. இந்த தலைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உறுப்புகள் பல இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்து கூட அவர்கள் இந்த சபையிலே ஒரு உறுப்பாக சேர்ந்திருக்கிறார்கள், அல்லது ஒரு கையாக சேர்ந்திருக்கிறாங்க, ஒரு காதாக, ஒரு கண்ணாக, ஒரு மூக்காக. சரீரத்துல என்ன செய்யப்படுகிறது? எத்தனையோ உறுப்புகள் உள்ள இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியாது, என்னன்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததும் இல்லை. அப்போ அது எல்லாமே அந்த சரீரத்துல உறுப்பா இருந்து செயல்படுகிறதுனால தான் நான் என்ன செய்ய முடியுது? என் உறுப்புகள் எல்லாம், என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறதுனால தான் இப்ப நான் பேசுறேன். இல்லைன்னா பேச முடியுமா? இல்லை பார்க்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சபை சரியாக இயங்க நீங்க கை முக்கியம், காலும் முக்கியம், கண்ணும் முக்கியம், பார்க்க முடியாத உடல் உறுப்புகள் உள்ள இருக்குது, அதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். அப்பொழுது சபை சரியாக இயங்கும். அப்போ இயங்கும் போது சபை சரியாக வளரும். அந்த வளர்ச்சி கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும், அநேகருக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். அதனால் நானும் ஒரு பங்கு என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடாதீங்க இல்லையா? ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடாது. அதனால நம்முடைய சரீரத்தில் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியம்தான், ஒவ்வொன்றும் மிக முக்கியம்தான். அதனால நாம் வளர வேண்டும். வளர்வதற்காக தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, சபை கொடுத்திருக்கிறாரு. சபைக்கு தலை கிறிஸ்து. நாம சபையில அந்த தலைக்கு கீழே சரீரத்துல உறுப்பாய் இருந்து நம்ம அதிர்ந்த இடத்துல இருந்து செயல்படும் பொழுது அது சரியாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அடுத்தது 1 கொரிந்தியர் 3:6 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:6. ஆமா, இங்க பவுல் சொல்லுகிறது கொரிந்திய சபையாருக்கு சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஊழியம் செய்யப்படுகிறது, ஊழியம் செய்யப்படுகிறது, சபையிலிருந்து ஊழியம் செய்யப்படுகிறது. நம்மளே என்ன செய்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், மொபைல்ல கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், வசனத்தை நம்ம எடுத்து படிக்கிறோம், பைபிள் மூலமாய் படிக்கிறோம். வசனம் என்ன செய்யப்படுற? சபையில போதிக்கப்படுகிறது, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க, யூத் மீட்டிங்ல வசனம் சொல்லி கொடுக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வசனம் சொல்லப்படுகிறது, ஜப கூட்டத்துல, வீட்டு கூட்டத்துல, காட்டேஜ் மீட்டிங்ல, ஸ்தோத்திர கூட்டத்துல, மரணத்துல செய்தி, கல்யாணத்துல செய்தி, எங்க? ஆண்டோட வசனம். அப்போ என்ன செய்யப்படுகிறது? வசனம் நீர் பாய்ச்சப்படுகிறது, தேவனோ விளைய செய்கிறார். அப்போ இந்த நீரை, இந்த மருந்த, அதாவது இந்த எரு மருந்து, இந்த சூரியன் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு மரம், ஒரு செடி வளர்கிறது. என்னைக்காச்சும் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இந்த வழியில நீங்க போறீங்க வரீங்க, 5 வருஷமா, ஒரு 6 வருஷமா ஒரு மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப அந்த மரம் எவ்வளவு வளர்ந்துருக்குது? நம்ம தண்ணி ஊத்துல, அதுக்கு ஒண்ணுமே செய்யல. வேற நீங்க போகும்போது வரும்போது பார்த்துருக்கலாம். ஆனா அது என்ன செஞ்சுக்கிறது? வளர்ந்துதான் இருக்கிறது. ஆனா அது எப்படி வளர்ந்துச்சு? சூரியன் கிடைக்குது, அப்புறம் மழை பெஞ்சு தண்ணீர் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் அது என்ன செய்கிறது? வேறு மண்ணுக்குள்ள போய் அது என்ன செய்யுது? வேண்டிய சத்து எல்லாம் உறிஞ்சு அதை வளருகிறது, பூ வைக்கிறது, காய் வைக்கிறது, இலையும் இருக்கிறது. அது பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு பழம் பச்சையா இருந்தா நம்ம பச்சையோடு, இலையோடு, பழத்தோடு, கனியோடு இருந்தா நம்ம அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்படுவோமா? அல்லது ஒரு மரம் காஞ்சி போய் இலையும் இல்லாம கிளையும் இல்லாம கொம்பு மட்டும் நீட்டிட்டு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுவோமா?
எதை பார்த்து சந்தோஷப்படுவோம்? ஆமா, இலையும் கனியும் உள்ள மரத்தை பார்த்து, பச்சையா இருக்கிற மரத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, இந்த மரம் நல்ல பழம் வச்சிருக்கிறது, கனி வச்சிருக்கிறது, நம்ம என்ன செய்வோம்? அந்த கனியை பறித்து சாப்பிடுவோம் என்று சொல்லி விரும்புவோம். அதனால தேவன் நம்மிடத்துல வளர்ச்சி எதிர்பார்க்கிறார், அதே நேரத்தில் கனி எதிர்பார்க்கிறார். அந்த கனி கர்த்தருக்கு பிரயோஜனம், கர்த்தருக்கு பிரயோஜனம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறார், சபையில சேர்க்கிறார். சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உலகெங்கும் சபை இருக்குது, உலகெங்கும் வசனம் போதிக்கப்படுகிறது, உலகெங்கும் மூப்பர்கள் இருக்காங்க, போதிக்க ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, வரமுள்ள போதைகள் இருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்குள்ள வளர்வதை விட வேற என்ன இல்லையா? வேற என்னத்தை நம்ம செஞ்சிட போறோம் அந்த உலகத்துல? அதனால கர்த்தர் நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இந்த வேத எழுத்துக்களிலே, அதாவது தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டுமாக அருமையான சபையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அருமையான கிறிஸ்டி அவர்கள் இந்த நாளில் ஞானசபை எடுத்து சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கும் மிக சந்தோஷம்தான். என்னுடைய பிள்ளைகளிடத்தை சொல்லுவேன், உனக்கு மேல ஒரு அக்கா இருக்கிறா கோயம்புத்தூர்லன்னு சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு மேல ஒரு அக்கா இருக்கிறா கோயம்புத்தூர்ல, அதனால அதை நினைச்சுக்குங்கடா அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால மிக சந்தோஷம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் சேர்த்த சகோதரி கிறிஸ்டிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டு வரைக்கும் நம்ம வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அப்படியாக வாழ்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து வழி எடுத்துட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து மகிமைப்படுத்தும்.